So hi guys, welcome back to another video. So நீங்க கூட பார்க்கலாம் என்னடா காலையில இவன் பாப்கார்ன் கவரை கையில வச்சு வித்த காட்டிட்டு இருக்காங்கன்னு நீங்க நினைக்கலாம். வித்தையில இது ஒரு விழிப்புணர்வா நான் பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னா பாப்கார்ன் சாப்பிட்ற நிறைய ஆட்கள் இருப்பாங்க. எப்போ நம்ம மார்ஜின் ஃப்ரீல அதே மாதிரி நிறைய ஷாப்ஸ் எல்லாம் போகும்போது நார்மல் சின்ன பேக்கெட் இருக்கும், அதே மாதிரி பெரிய பேக்கெட் பாப்கார்ன் இருக்கும். என் கையில ரெண்டு பாப்கார்ன் பேக்கெட் இருக்கு. ரெண்டுமே ஒரே ஃப்ளேவர் தான், கிளாசிக் சால்ட் ஃப்ளேவர் தான். இதுவும் கிளாசிக் சால்ட் ஃப்ளேவர் தான். இது பார்ட்டி பேக்குன்னு போட்டிருக்காங்க, இது நார்மல் பேக் தான். என்ன ட்விஸ்ட்னா, இப்போ நீங்கள் மார்ஜின் ஃப்ரீலையோ இதை வேறு ஏதாச்சும் ஷாப்பில் போகும்போது இந்த ரெண்டு பாப்கார்ன் பேக்கெட் ஒரே ரேக்கில் இருக்குன்னா, ஒரே ஃப்ளேவர்னா நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இதை தான் சூஸ் பண்ணுவீங்க. என்னன்னா இதில் பார்ட்டி பேக்குன்னெலாம் போட்டிருக்கு, பெரிய கவர் மாதிரி எல்லாம் தெரியுது. ஸோ நீங்கள் கிராம் ஒன்று பார்க்க மாட்டீங்க, நீங்கள் இதை வாங்குறத விட இதை வாங்கிக்கலாம்னு சொல்லி இதை நீங்கள் செல் பண்ணுவீங்க. இதில் தான் நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம். நமக்கு எப்போ லாபம்னா நம்ம அதுக்கு கிராம் பார்க்கணும், அது மாதிரி ரேட்டும் பார்க்கணும். ஸோ நார்மலி நீங்கள் இதை செலக்ட் பண்ணுறதுனால நீங்கள் கம்பெனிக்கு கொஞ்சம் லாபம் சேர்த்து கொடுக்குறதுங்க என்ன சொல்லலாம். நீங்கள் லாபம் பார்க்காம அந்த கிராமை பாருங்கள், இந்த பேக்கெட்டில் எவ்வளோ கிராம் இருக்குன்னு நீங்கள் பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குறது தான் நல்லது, சேம் ஃப்ளேவராக இருந்தால். ஸோ இந்த பேக்கில் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு 44 ரூபா போட்டிருக்காங்க. 150 கிராம் ஃப்ரீ எல்லாம் குடிச்சு எடுத்து 150 கிராம் இந்த பேக்கில் இருக்குது, 44 ரூபா போட்டிருக்காங்க. அப்போ 4 இண்டிவிஜுவல் சேஷ் இதே மாதிரி பேக்கு 4 நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா ஒரு பேக்கெட்டு கணக்கு ஏகദേശம் 11 ரூபா வருது. பெரிய கவரில் 150 கிராம் இருக்குது. ஸோ இந்த 150 கிராம் டிவைட் பை 4 போட்டிங்கன்னா 4 கவரை நமக்கு இதே மாதிரி ஆக்கிடலாம். அப்படி பார்த்தா கூட இதே மாதிரி ஆக்கினா கூட ஒரு கவருக்கு 11 ரூபா வச்சு அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க 37.5 கிராமுக்கு. வேற இந்த சின்ன பேக்கெட் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 10 ரூபா பேக்கெட்டு, சேம் ஃப்ளேவர் 10 ரூபா பேக்கெட்டு. இதில் 37.58 கிராம் இருக்குது, அதாவது 0.03 கிராம் கூடுதல். அப்படி பார்த்தீங்கன்னா கூட இதுதான் லாபம். 44 ரூபாய்க்கு அந்த பெரிய பேக்கெட் வாங்குறதை விட இதை நீங்கள் 10 ரூபாய்க்கு 4 வாங்கிடலாம். 40 ரூபாயில முடிஞ்சிருக்கும். 44 ரூபா கொடுക്കേണ്ട அவசியம் இல்லை, 4 ரூபா நமக்கு மிச்சம். இல்லை நிறைய பேர் என்ன சொல்ல வருவாங்கன்னா, 4 ரூபாய்க்கு 3 ரூபாய்க்கு விட கணக்கு பார்த்துட்டு இருக்க லூசு பயலுன்னு சொல்ல வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கமெண்ட்ல கழுவி ஊற்றுற வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நான் சொல்கிறது ஃபேக்ட் தான். நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட் போடுங்க. நீங்கள் கழுவி ஊற்றினாலும் ஐ டோன்ட் ஹேவ் எ ப்ராப்ளம்.